ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி பூரி ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் மீல் மேக்கர் ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு இது கூட மீல் மேக்கர் ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 3லேருந்து 5 நிமிஷம் அப்படியே குக் பண்ணினீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி வெந்து வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் மீல் மேக்கரை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிட்டிங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஸ்பாஞ்சாக அது குக் ஆகிடும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணல, ஆன்லேயே தான் இருக்குது. இப்போ 5 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணியிருக்கேன். மீல் மேக்கர் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. கையை வச்சு அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பன்னு மாரி சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா வடிகட்டி 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாய் ஹீட் பண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிய விடுங்க. சீரகம் பொரிஞ்சதும் 2 பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வதங்கி வரணும். அது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் பாருங்கள். நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி இருக்கணும். இந்த அளவுக்கு இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 3 தக்காளி பழத்தோட விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மேலே தெரிக்கும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அந்த தக்காளியில் இருக்கிற எக்ஸஸான தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போது 3 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். தக்காளியில் உள்ள எக்ஸஸான தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது மேலே எண்ணெயெல்லாம் தெரிக்கும், அதனால் பார்த்து கவனமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது கூட இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் அதிகமாக சேர்க்க வேணாம். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கசூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. இதை இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபி கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குங்க. உங்களுக்கு காரம் தேவையில்லை அப்படின்னா எல்லா மசாலாவிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க, மெஷர்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா தனி மிளகாய்த்தூளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்ற மசாலாலாம் போட்டு செஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரை சேர்த்துட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த மசாலா மீல் மேக்கரை கூட நல்லா இறங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மசாலா மீல் மேக்கர் எல்லாம் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிட்டு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுக்கணும். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. மசாலோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணணும். அதுக்காக தான் இந்த தண்ணி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மீல் மேக்கர் குக் பண்ணும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ரெசிபி கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குன்றதுனால நான் சுகர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இனிப்பு கொஞ்சம் காரத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மிதந்து வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேணாம், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வேறு எந்த மசாலாவும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. உங்ககிட்ட ஒரு வேளை கரம் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் அல்லது மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஈவனாக கலந்து விட்டதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க.
கொத்தமல்லி இலை இல்லைனாலும் பரவாயில்ல, கசூரி மேத்தி போட்டிருக்கிறதுனால ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி இலை இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா தேவையில்லை. அவ்வளோதான், நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. அதே போல் வெஜ் பிரியாணி, வெஜ் புலாவ் இதுக்கெல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.